வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், மதுரை மாவட்டம் போரையூர் தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி 4 சென்டிமீட்டர் அளவும், கரூர் மாவட்டம் மாயனூர், திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம், திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம் கடவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, தேனி மாவட்டம் தேக்கடி தலா 2 சென்டிமீட்டர் அளவும், ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, தேனி மாவட்டம் பெரியாறு, விருதுநகர் மாவட்டம் வத்தியாறுப்பு, தேனி மாவட்டம் சண்முகாநதி, நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், தேனி மாவட்டம் கூடலூர் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை. தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட மிக அதிகமாகவே இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாகவே இருந்தது. கடலோர பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியே இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 43.8 டிகிரி செல்சியஸ், இது 7.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 43.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இது 5.9 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. மற்றும் திருப்பத்தூரில் 42.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 42.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மதுரை விமான நிலையத்தில் 41.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், திருச்சி மாவட்டத்தில் திருச்சி விமான நிலையத்தில் திருத்தணியில் 41.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழக பகுதியில் மேல் வளிமண்டல கேடுகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 6/5/2024 தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 7/5/2024 தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 8/5/2024 தமிழ்நாடு மற்றும் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழையே பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 9/5/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்காலிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 10/5/2024 முதல் 12/5/2024 வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடில் மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 6/5/2024 மற்றும் 7/5/2024 அடுத்த 2 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. 8/5/2024 முதல் 10/5/2024 வரை அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை. 6/5/2024 வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். 7/5/2024 தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசிக்கொண்டிருக்கிறது. 6/5/2024 முதல் 8/5/2024 வரை அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்பொழுது தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
அதிகபட்ச வெப்பநிலை 38லிருந்து 39 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 29லிருந்து 30 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை 6/5/2024 முதல் 7/5/2024 வரை தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.